இனிமேல் காய்கறிக்கு சோறை தொட்டு சாப்பிடணும். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? பீன்ஸ் பொரியல், தொட்டுக்க மாப்பிள்ளை சம்பா சோறு, அப்புறம் அவரைக்காய் பொரியல், கொஞ்சம் தூய மல்லி சம்பா. அப்படித்தான் நம்ம சாப்பிடணும். காய்கறிகள் நிறைய இருக்கட்டும். புலால் சாப்பிடாம 2 மீன் துண்டு, நல்ல 2 கோழிக்கால், அதோட கொஞ்சம் போல சோறு, நிறைய காய்கறி. இப்படித்தான் நம்ம மதிய உணவு இருக்கணும். அப்படி மதிய உணவு இருந்தால் தான், இப்போ நீங்கள் அலுவலகத்தில் போகிறீங்க, கொஞ்சம் எடை கூட இருக்கும், சின்னதாக 2 டப்பாவில் எடுத்துகிட்டு போகிறோம். நான் எடுத்துகிட்டு போகிறது எப்படின்னா, எங்கள் வீட்டில் 2 டப்பா இருக்கும். மேல் தட்டு முழுக்க காய்கறி இருக்கும். கீழ்த்தட்டில் ஒரு பாதிக்கு ஒரு நாள் வரகரிசி, ஒரு நாள் கவுனி அரிசி, ஒரு நாள் மாப்பிள்ளை சம்பா, அதில் இன்னொரு பாதிக்கு வந்து ஏதாவது குழம்பு இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு காய்கறி கூட்டாக இருக்கும் அந்த சாதத்தோட பிசைஞ்சுக்கிறதுக்கு. தேவைப்பட்டால் ஒரு கப் ரசம் தனியாக ஒரு டப்பாவில் இருக்கும். இதுதான் என்னுடைய சாப்பாடு மத்தியானம். அப்படி தான் எடுத்துக்கொள்கிறோம். மாலை உணவு, இரவு உணவுங்கிறது ஒரு மாலை உணவாக மாற்றணும். ஒரு 5:30 மணி 6 மணிக்கு இரவு உணவு சாப்பிட்ருவோம். இரவு அதுக்கப்புறம் பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்குது, 10 வரைக்கும் கடையில் இருக்கணும் அப்படின்னா அந்த